Hello friends, welcome back to my channel Saranya Sugu Veetu Samayal. It's Friday evening. ஸ்கூல் முடிச்சு வந்தாச்சு. வந்த உடனே நம்மளுடைய வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நிலை வாசலையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் நான் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ்வலி எப்பயுமே பச்சரிசி மாவு alternate by கோல மாவு. I used பச்சரிசி மாவு because I like that to used it. கோலம் போட்டாச்சு அழகா. இது கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்மளுடைய வாசலை பார்க்குறதுக்கே இட்ஸ் லுக் ஸோ பியூட்டிஃபுல். It give a lot of positivity. Really I feel like that. நீங்களுமே சாமி பூஜை ரூமில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாசல், ஏன்னா நிலைவாசலில் தான் மகாலட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பயுமே நம்மளோட இந்த நிலைவாசலை ரொம்ப க்ளீனாக நம்ம வச்சுக்கணும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றிட்டு தான் நான் எப்பயுமே பூஜை ரூமுக்கு தீபம் போடுவேன். இது கம்பல்சரின்னு கிடையாது, இப்படி தான் பண்ணணுன்றது ப்ரொசீஜருமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க. நான் பண்ணுறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாமி கும்பிடுறது இப்படி கும்பிட்டாதான் கடவுள் நமக்கு கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. எப்பயுமே நம்மளோட மனசு சுத்தமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமே நினைக்காமல் இருக்கணும் அப்படின்றத ஒரு திங்கை நான் எப்பயுமே ஐ கீப் தட் மைண்ட். இருந்தாலும் எதுக்காண்டி நம்ம இப்போ பூஜை பண்ணுறோம் அப்படின்றது ஏன்னா நமக்கு மோர் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நம்மளோட மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கிற டைமில் நம்ம எதையாச்சும் ஒரு பொருள் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற டைமில் நம்மளோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இன்னைக்கு நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன். முடிஞ்சவங்க வீட்டில் பிரசாதம் பண்ணி கூட கடவுளுக்கு படைக்கலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியலைன்னா வீட்டில் இருக்கிற ட்ரை நட்ஸ் இருக்கும், அதை கடவுளுக்கு படைச்சு கூட நம்ம பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க. அதுக்கப்புறம் தீபம் போடுறதுக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான திரியை யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க திரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தீபம் போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே ஒரு காமாக உட்காந்து நமக்கு என்ன கவலை இருக்கோ அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கண்டிப்பாக யார் நமக்கு எந்த ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறதில்ல. அதை கடவுள்கிட்ட சொல்கிறப்போ கண்டிப்பாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி பிலீவ் தட். ஸோ தட் ஒன்லி ஐ எம் ஷேரிங் வித் யூ ஒன்லி. இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக எல்லா நாளும் தீபம் போட முடியலனாலும் செவ்வாய் வெள்ளி இந்த ஸ்பெஷல் டேஸில் மட்டாசி கண்டிப்பாக கடவுளை வழிபடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.